கூலி படத்தை திரையிட வேண்டும் என்று ரஜினிகாந்துக்கு பிறந்த புள்ள கூட போராட மாட்டான். நாயே, அவன் படத்துக்காக நீ காலையில சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து நிக்கிறியே, உனக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்கணும் தோணுது. நாகரிகம் கருதி கேட்காம தவிர்த்துட்டு போ. அப்ப இந்த தமிழை எப்படி இருக்கான்னு பாருங்க. ரஜினிக்காக கூடுமா விஜய்? இதே இடம் இந்த பாருங்க, இந்த அருகாமையில் உள்ள இந்த கம்பங்கள்லாம் இருக்குது பாருங்க. விஜய் அவங்க அப்பா வீட்டு சொத்து இல்லை, இது நம்மளுடைய வரி பணம். இந்த கம்பெல்லாம் சாஞ்சுக்கிறது காரணம் என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அணில் கூட்டம் இங்க கூட்டம் குடிச்சு இந்த மரத்து மேல தான் ஒரு அணில் ஏறிச்சு நினைக்கிறேன். மரத்து மேல ஏறாதே, கீழே இறங்கு, கம்பிய தூக்காத, கம்பிய சாய்க்காத, சாய்ச்சி விட்டு எல்லாத்தையும் நெட்டு விட்டு போயிட்டான். எதுக்கு அந்த கூட்டம் குடிச்சு? ஈழ விடுதலைக்கு பத்தி உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற இந்திக்காரன் ஆதிக்கத்தால் தமிழன் இழந்ததை பற்றி தெரியுமா? இனி இழக்க போறதை பத்தி தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழர்களுக்கு எதற்காக கூட்டம் கூடுகிறார்கள்? கூத்தாடிக்காகவும் கிரிக்கெட்டுக்காகவும் மட்டும்தான் கூடுகிறார். இப்படிப்பட்ட தமிழனை வைத்துக் கொண்டு எந்த காலத்தில் நம் உரிமையை பெறுவது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் 67% இடஒதுக்கீடு இருக்கிறது. அது இங்க இருக்கின்ற இடஒதுக்கீடு தியாகிகள் தங்கள் உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுத்தது. இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கிற மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பெற்றுக் கொடுத்தது. இதையெல்லாம் தமிழர்கள் இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள் கர்மவீரர் காமராஜரால் பிச்சை எடுத்து கட்டப்பட்டது. இங்க இருக்கிற நீர்வளங்கள் நமக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம சிறுக 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 சேர்த்து வைப்போம். எங்கிருந்தோ வருகிற இந்திக்காரன் அவன் மாநிலத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கிருந்து நேரா இங்க வந்து நம்ம மேல ஏறி ஆட்சி செலுத்திக்கிட்டு அவன் மொழியை நம்ம மொழி கிட்ட கொண்டு வந்து மேல திணிச்சுக்கிட்டு அவனுடைய கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரம் மேல திணிச்சுக்கிட்டு இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பான். நாம் வாய்மூடி மௌனமாக இருப்போமா என்கிற கேள்வியை தலைவர் வேல்முருகனின் தம்பிமார்கள் நீங்கள் மனதில் வைத்து எண்ணி பாருங்கள் என்று கூறுகிறேன். பேரன்பு கொண்டவர்களே, இறுதியாக ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேரம் மிக குறைவாக இருக்கு. தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் ஏதோ இந்திக்காரன் வேலை செய்ய வழி இல்லாம இங்க வரா, இந்திக்காரன் அந்த வேலை செய்யறதுக்கு வழி இல்லாம இங்க வரா, பாவம் இருந்துட்டு போட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரணமாக எங்கிருந்தோ வேலை இல்லாமல் இங்கு பணி வேலை செய்வதற்கு அவர்கள் வரவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு ஒரு இனத்தை தமிழர் இனத்தின் மீது திணிக்கின்ற வேலையை நரேந்திர பாஜக பாசிச மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே? காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு கட்சி, அவர்களுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது. ஆனா பிஜேபி என்பது இந்த நாட்டில் 2 முறை தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் மிக கொடிய ஐடியாலஜி அஜெண்டா வச்சிருக்கிறார். இந்த ஆர்எஸ்எஸ் குருநாதர் என்பவன் கோல்வாக்கர். அந்த கோல்வாக்கர் என்பவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் வரக்கூடாது. இங்கு இருப்பவன் அடிமையாக இந்த மண்ணில் இருந்தால்தான் பார்ப்பனன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற நிலையில் இந்த நாட்டில் உள்ள மொழி வழி சிறுபான்மை தேசிய இனங்களில் ஒரே கொடைக்கு கீழ் கொண்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கென்று மொழி தனித்தனி மொழிகள் தனித்தனி கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஒரே அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பஞ்ச் ஆஃப் தாட் என்கிற புத்தகத்தில் இவர்களின் குருநாதர் கோல்வாக்கர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். மாநில சுயாட்சியை அழித்து ஒழி, மாநில மொழிகளை அழித்து ஒழி, இந்தியை திணி, ஒரே நாடாக இந்தியாவை மாற்று என்று கோல்வாக்கர் எழுதி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் சிறுக சிறுக அவர் கொண்டு வர விஸ்வகர்மா திட்டம், குலத்தொழில் திட்டம். நீங்க ஏன் படிக்கிறீங்க? குலத்தொழில பாருங்க. நீங்க ஏன் இந்த மொழி தமிழுக்கு என்ன பெருமை இருக்கிறது? இதெல்லாம் பேசுவதற்கு காரணம் கோல்வாக்கர் வகுத்து வைத்தது. அப்ப தமிழருக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. உலகத்திலேயே மொழிக்காக ஒரு இனம் தீக்குளித்து செத்தது, ஒரு இனம் உயிரை கொடுத்தது என்றால் அது நாம் பிறந்த தமிழர் என்கிற இந்த தேசியம் தான். இந்தி ஒழிக தமிழ் வாழுக என்று கீழப்பட ஒரு சின்னசாமி, தானமுத்து, நடராசன் என்று எண்ணற்ற மொழிபோர் தியாகிகள் தங்கள் உடம்பை தீக்கு தின்ன கொடுத்து இந்த மொழியை காப்பாற்றினார்கள். அப்ப நேரடியா மொழியை திரிச்சா எதிர்ப்பான். அப்ப என்ன செய்யணும்? தமிழர்கள் மீது இனத்திணிப்பை ஏற்படுத்துறோம். வேறு வழி இல்லாமல் நாம் இந்தியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாமல் இந்தியை எதிர்த்த நாம் நமக்கே தெரியாமல் ஒரு கடைக்கு போனா பானி குடு பையா, பானி குடு பையா, கரம் பானி, இப்படி சிறுக சிறுக இந்தி வார்த்தையை நாம் கிரகித்துக் கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 6 லட்சம் இந்திக்காரன் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றுவிட்டான் என்றால் பேரன்பு கொண்டவர்களே, நாளைக்கு உங்கள் முதலமைச்சரை அவன் தான் தீர்மானிப்பான். நாம் பாஜகவுக்கு நம் தொகுதியில் நாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். ஆனா எங்கிருந்தோ வந்த லால், எங்கிருந்தோ வந்த குஜலால் இவன் வாக்கு செலுத்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பான். அப்படிதான் மாணவி சீனிவாசன் ஜெயிச்சான். வேல்முருகன் தலைவருக்கு என்ன தேவை இருக்கு? ஏன் தொண்ட தனி வச்ச இதுவரை இந்த தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழர் வேலை தமிழர்க்கே என்று முழங்கி அதற்கான உத்தரவாதத்தை சட்டத்தை பெற்றுக் கொடுத்த ஒரே மாநிலத்தமிழன் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன். அவர் இல்லைன்னா என்னைக்கு முடிச்சிருப்பான். பாஜக கடைசியா ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். பாஜக தமிழ்நாட்டில் உள்ள மக்களே, நீங்க நினைக்கிறீங்களா பாஜக எதிரியாக இங்க யாரு இருக்கிறார்? திமுகவா? 10 அமைச்சர் வீட்டுல 4 ரைடு அடிச்சா திமுக காலில் விழுந்துரும். அதிமுகவா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் எழுதி கொண்டு கீழே விழுந்துட்டாரு. எந்த கட்சி
எந்த கட்சி எடுத்து நிற்கும்? சீமானா? காசு கொடுத்தால் யாருக்காக வேணாம் சீமான் பேசுவார். அவர் தலைவர் அல்ல, வெறும் பேச்சாளர், பணத்துக்காக பேசுகிற பேச்சாளர். அவர்தான் சீமான். யாரை பார்த்து இந்த நாடு வழிபடுது? இதோ வருகிறாரே எங்கள் புலியூர் பெற்ற எங்கள் புலிமரவர் எமது தலைவர் அண்ணன் வேல்முருகன் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் ஒருபோதும் பாஜக காலூன்ற முடியாது. தோண்ட தோண்ட தமிழர்களின் எலும்பு கூடுகள் செம்மணி புதைக்குழியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 1.25 லட்சம் பேர் ஈழ தேசத்தில் சிங்கள காடையினரால் சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள், நச்சு குண்டுகள் என்று உலக முதலாளித்துவ வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈழம் என்கிற அந்த ஒப்பாரும் எக்காரும் இல்லாத தலைவர் கட்டி எழுப்பிய அந்த தேசத்தை செதில் செதிலாக நொறுக்கி எடுத்தார்கள். தமிழர்களை நரவேட்டையாடினார்கள். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள காடையினர் தமிழர்களை கொத்து குண்டுகளுக்கு பலியாக்கி கொண்டிருக்கிறான். தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தியிருக்கிறான், கற்பழித்து கொன்று வீசியிருக்கிறான். இன்று வரை சர்வதேச மன்றங்களில் நாம் ஏறாத நாடுகளே இல்லை, தட்டாத கதவுகளே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஐநா பெருமன்றம் கூடும் பொழுது உலகத்தில் உள்ள நாயன்மார்களே, எங்கள் இனம் பட்ட துயரங்களையும் எங்கள் இன மக்கள் பட்ட வேதனைகளையும், இதுவரை 40,000க்கும் மேற்பட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். 1.5 லட்சம் பேர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணக்கே இல்லாதவர்கள் கை காலங்களை பலி கொடுத்து மாற்றுத்திறனாளியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிங்கள அரசு, பௌத்த அரசு, சிங்கள இனவெறி கொண்டு தமிழர்களை இனத்தின் பேரால் இனப்படுகொலை செய்தது. அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று அறிவி சர்வதேச மன்றமே, ஐநா மன்றமே, அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்கும் ராஜபக்சே உட்பட அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை வழங்கு என்று எமது தலைவர் தட்டாத கதவுகள் இல்லை. உலக நாடுகளில் ஈழத்தை ஆதரித்திருக்கிற எம்முயிர் தோழர்கள் பேசாத இடங்கள் இல்லை. எந்த கதவும் திறக்கவில்லை, எந்த செவியும் நமக்கு மறுக்கவில்லை. அந்த தலைப்பை முதலாக கொண்டு அதற்கு பிறகாக இன்னொரு தலைப்பு எமது தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைப்பாக சூட்டியிருக்கிறார். வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய 6 லட்சம் வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்க போகிறார்கள். ஒன்றிய அரசே அதை தடுத்து நிறுத்து என்று வந்து நிற்கிறது. இந்த இரண்டுக்குமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேரன்பு கொண்டவர்கள், தலைவர் வேல்முருகனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் வேல்முருகனின் தம்பிமார்கள், தயவு செய்து இரண்டுக்கும் உள்ள புரிதல் உங்களுக்கு வந்தாக வேண்டும். ஏனென்றால் பேரன்பு கொண்டவர்களே, இப்படித்தான் ஈழ தேசத்தில் ஈழத்திற்கான வரலாறு முதலில் நமக்கு தெரிய வேண்டும். பல பேர் நினைக்கிறார்கள் இலங்கை என்பது சிங்களவருக்கான நாடு, தமிழ்நாட்டிலிருந்து பிழைக்க போனவர்களுக்காக பிரபாகரன் நாடு கட்டார், இது தவறு என்று தமிழர்களே பல பேர் புரியாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும். ஏன் தலைவர் வேல்முருகன் இங்கு வட இந்தியர்களை எதிர்க்கிறார்? வேல்முருகன் இனவாதியா? வேல்முருகன் இந்தியத்துக்கு எதிரானவர்களா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அந்த கேள்விக்கான பதில் இதற்குள்ளதான் இருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கை தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. இதை நாம் சொல்லவில்லை, சிங்களவன் சொல்கிறான். தமிழர்கள் நாம் நம்முடைய வரலாற்று என்பது, நம்முடைய தொடக்கம் என்பதை வரலாற்றிலிருந்து எடுக்கிறோம். தமிழர்களின் வரலாறு எங்கிருக்கிறது? கீழடியில் இருக்கிறது, மதுரை ஆதிச்சநல்லூரில் இருக்கிறது. இப்படி தோண்ட தோண்ட தமிழரின் வரலாறு என்பதை பூமிக்கடியில் இருக்கிற வரலாறு எடுக்கிறோம். ஆனால் ஆரியத்திற்கும் இந்தியத்துக்கும் சிங்களத்திற்கும் வரலாறு கிடையாது. அறிவார்ந்த பெருமக்களே, இவர்கள் இதிகாச புரட்டுகளில் இருந்து இவர்களின் வரலாறை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இங்கு இருக்கிற கீழடி நாகரிகத்தை மூடி மறைத்து, வைகநதி நாகரிகத்தை இந்திய ஒன்றியம் மூடி மறைத்து, ராஜஸ்தானில் வரலாற்றில் இல்லாத ஒரு நதியாக இருக்கின்ற சரஸ்வதி நதி, அது வரலாற்றில் இருந்ததே கிடையாது. அப்படி ராஜஸ்தானில் ஒரு தொல்லியல் துறை ஒரு அகழ்வாராய்வை கண்டுபிடித்து, இது சரஸ்வதி நாகரிகம், இது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னது என்கிற புரட்டுகளை இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு நடத்துகிறது. இப்படித்தான் ஈழத்தில் சிங்களவன் செய்தான். அவனுடைய வரலாற்று புரட்டான மகாவம்சம் கூறுகிறது, விஜயன் 100 பேரோடு இங்கு அருகாமையில் இருக்கிற ஒரிசா, பீகாரில் இருந்து விஜயன் என்கிற மன்னன் 100 பேரோடு விஜயன் என்கிற மன்னனின் தந்தையால் நாடு கடத்தப்பட்டு நாகர் தீவுக்கு சென்றான். இன்று இருக்கிற இலங்கை அவனது வரலாற்று புரட்டின் அடிப்படையிலே கூறுகிறது. நாகர் தீவுக்கு ஒரு பெண்மணி
ஒரு பெண், ஒரு தமிழ் பெண் அந்த விஜயனின் மகனை வரவேற்றால் அந்த தமிழ் பெண் அவளை திருமணம் செய்து கொண்டாள் என்று அந்த வரலாற்று புரட்டான மகாவம்சமே கூறுகிறது. அப்படி இருக்க பேரன்பு கொண்டவர்களே, இலங்கை என்கிற நாடு பன்னெடும் காலமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இதோ இங்கிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூரில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதே கல்லணை. நமது வாட்டன் கரிகால் பெருவரத்தான் கட்டிய அந்த கல்லணை, அந்த கல்லணைக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கு சிங்களம் நம்மை பார்த்து சிரிக்கிறான் அல்லவா? அந்த சிங்களவனை 8000 சிங்களவனை கட்டி கொண்டு வந்து அவன் முதுகெலும்பை உடைத்து அதில் கரிகால் பெருவரத்தான் கல்லணை கட்டினான் என்கிற வரலாறு இருக்கிறது. தமிழருக்கு வரலாறு இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கல்லணை சிங்களவன் நாம் அடிமை எடுத்து வைத்திருக்கிறோம். காலம் காலமாக இலங்கை என்கிற நாடு தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அங்கு தமிழர்கள் இருந்தார்கள், இங்கும் தமிழர்கள் இருந்தார்கள். இங்கு எப்படி மூவேந்தர்கள் இருந்தார்களோ அதே போல் தமிழ் மண்ணை ஆண்டு கொண்டிருந்த தமிழர்களும் அங்கு இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு ஆபத்து என்றால் இங்கு இருக்கிற மூவேந்தர்கள் படை நடத்தி அங்கு செல்லுவார்கள். அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாக சண்டையிடுவார்கள். பிறகு வென்று விட்டு இங்கு வந்து விடுவார்கள். இப்படி தொன்று தொட்ட வரலாறு நமக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது மறுக்கப்படுகிறது? எப்படி பல்வேறு சமஸ்தானமாக இந்தியா இருக்கும் பொழுது இதை வெள்ளைக்காரன் ஓரணியில் திரட்டி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்கிற பெயர் வைத்தான் அல்லவா? அதே போல்தான் வெள்ளைக்காரன் இலங்கையை, தமிழர்கள் ஆண்ட பிராந்தியத்தையும் அங்கு இருக்கிற சிங்களவன் ஆண்ட பிராந்தியத்தையும் ஒரே கொடை கீழ் கொண்டு வந்து வெள்ளைக்காரன் தான் இலங்கை என்கிற பெயரை அந்த நாட்டுக்கு சூட்டுகிறான். அப்படிதான் இலங்கை உருவாது. ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் பேரன்பு கொண்டவர்களே, தாய் தமிழ் ஈழத்துக்கும் சரி, தாய் தமிழ் நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய துரதிருஷ்டம். இப்பொழுது கொண்டாடினோமே சுதந்திர தினம் என்ற சுதந்திர தினம், அந்த சுதந்திர தினம் உண்மையில நமக்கு இருக்கிறதா? நம் நாட்டின் மண்ணில் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் இதோ இருக்கிற சென்னையில் இங்க இருக்கிற உயர் நீதிமன்ற கோபுரம், மிகப்பெரிய கோபுரம் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதா? அதிகார மொழியாக இருக்கிறதா? நமக்கென்று உணவு இருக்கிறதா? நமக்கென்று உரிமை இருக்கிறதா? எதுவுமே இல்லாமல் இன்று வரை அடிமையாகத்தான் இருக்கிறோம். அப்படி இதற்கு முன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஒரே நாடாக சுதந்திரம் கொடுத்து சென்று விட்டான். அப்படித்தான் இலங்கையை ஒரே நாடாக சுதந்திரம் கொடுத்து சென்று விட்டானே தவிர இலங்கை என்கிற ஒரு நாடு இருந்தது இல்லை. எப்பொழுது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது, சண்டை வருகிறது? இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையின் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை 3 2 பங்கு சிங்களவன் இருக்கிறான். அந்த அடிப்படையில் தமிழர்களின் உரிமை மறுக்கப்பட்டது. சிங்களவன் 50 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் 60 மதிப்பெண் எடுக்க வேண்டும். சிங்களவனை விட நமக்கு அதிகமான அழுத்தங்கள் இருந்தது. காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை தத்துவம். பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையில் அங்கு சிங்களவன் இருந்தான். அதனால் தமிழர்களின் காணிகள், தமிழர்களின் நிலங்களை அவன் சூறையாடினான். தமிழர்கள் மீது திட்டமிட்டு வன்புணர்வை கட்டமிட்டான். தமிழ் பெண்களை திட்டமிட்டு சிறையில் இருந்து கைதிகளை கொண்டு வந்து சூளை கலவரம் என்கிற கலவரத்தை நடத்தி சிங்களவன் கொக்கரித்தான், சிரித்தான். தந்தை செல்வா காலத்தில் அறவழியில் நின்று நமது தேசிய விடுதலை போராட்டத்தை காந்தியின் பேரால் நின்று தந்தை செல்வா அறவழியில் நின்று கோரினார். இவன் கேட்கவில்லை, அடித்தான், சிரித்தான். தந்தை செல்வா தன்னை வருத்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார், தன்னை வருத்திக் கொண்டு பட்டினி கிடந்தார். சிங்களவன் சிரித்தான், கொக்கரித்தான். வரலாற்றில் சிங்களவன் தமிழனை அடித்து நமக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா அறிவார்ந்த ஒரு மக்களே? தமிழர் என்றால் நாய், பல்லு என்றுதான் சொல்லுவான். தமிழ் பல்லு, தமிழ் என்றால் நாய். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வாராது வந்த மாமணியாக 1000 ஆண்டுகால அடிமை விலங்கை உடைக்க வென்ற அந்த பெருநெருப்பு எமது தேசிய தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அடித்த சிங்களவனை திருப்பி அடித்து தமிழன் நாய் அல்ல, விடுதலை புலி என்று உலக நாடுகள் சொல்ல வைத்தார். அந்த வரலாற்று பெருமை மிகுந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன். நமது தலைவர் விரும்பி ஆயுதங்களை கரங்களில் ஏந்தவில்லை. பிரபாகரன் என்கிற அந்த தலைவரின் கரங்களில் ஆயுதம் திணிக்கப்பட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, ஆயுதம் திணிக்கப்பட்டது. 50,000 விடுதலை புலி மறவர்கள் ஏதோ இருக்கின்ற இம்சையின் மீது அப்படியே ஒரு போராட்டத்தின் மீது அவர்களுக்கு பித்து பிடித்து போய் போராடி சாக வேண்டும் என்று அவர்களுக்குள் மனநோயா கிடையாது. பேரன்பு கொண்டவர்களே, நமக்கு அப்படி குடும்பம் இருக்கிறதோ, நமக்கு அப்படி தாய் தந்தை இருந்தார்களோ, நமக்கு அப்படி உறவுகள் இருந்ததோ, அப்படி 50,000 விடுதலை புலி மறவர்களுக்கும் உறவுகள் இருந்தது. ஆனால் ஏன் வெடித்தார்கள்? கண்ணுக்கு எதிராக தாயை கற்பழிக்கும் பொழுது, கண்ணுக்கு எதிராக பெற்ற குழந்தையை கற்பழிக்கும் பொழுது, கண்ணுக்கு எதிராக அண்ணன் தம்பியை வெட்டி வீசும் பொழுது பார்த்து கொண்டு சகித்துக் கொள்ள முடியாதவன் புலியாக மாறினான், வெடியை சுமந்தான், துவக்கை ஏந்தினான். சிங்களவன் ஒரு தமிழன் உயிருக்கு 10 சிங்கள காடையன் சிங்களன் வெறியனின் உயிரை எடுக்க வேண்டும் என்று களம் புகுந்தான். அப்பாவி சிங்கள மக்களை கொல்வதற்கு அல்ல. 36 ஆண்டுகள் நமது தலைவர், தேசிய தலைவரை வென்று விட்டோம் என்று சிரித்து மகிழ்கிறீர்களே, இந்திய ஏகாதிபத்தியமே உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டே ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறேன். நீ கூறுகிறாய் எமது தலைவர் பிரபாகரன் இல்லை என்று நீ கூறுகிறாய்.
பிரபாகரனை 2009 கொன்று விட்டோம் என்று நீ கூறுகிறாய். பிறகு என்ன மயிருக்குடா? என் தலைவன் படத்தை பார்த்து பயப்படுற, என் தலைவன் படத்தை போடுவதற்கு கூட உன் நாட்டு அனுமதி கொடுக்கிற. ஏண்டா? ஏன் பயம்? பயம். அந்த படத்தை பார்த்து விட்டால் பிரபாகரன் மீண்டும் வந்து விடுவாரோ என்கிற பயத்தை உனக்கு விதைத்தவன் எமது தலைவர், எங்கள் விடுதலை புலி மறவர்கள். ஏன்னா தமிழ அடிச்ச அப்படி, தமிழ அடிச்ச அடி அப்படி. இவனுக்கு தெரியும் வரலாற்றில் தமிழன் மீண்டும் இயக்கம் கண்டு விட்டான். உலகத்தில் சிங்களம் என்று ஒரு இனமே இருக்காது, அதற்கு உதவி செய்த நாடும் இருக்காது. இவனுக்கு தெரியும், அதனால பயப்படுறான். அப்ப கண்ணுக்கு எதிராக ஈழத்தில் 1.5 லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? சிங்கள ஆதிக்கம், சிங்கள இன ஆதிக்கம். அதை செய்ததால் கண்ணுக்கு எதிராக இருக்கிறது, பக்கத்தில் கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது இலங்கை ஈழம். ஈழத்தில் நம் மக்கள் கொன்று குவிக்கப்படும் பொழுது இங்கு 10 கோடி தமிழர் இருந்து பயன் இல்லாமல் போய்விட்டது. நாம எங்க நின்றுட்டு இருந்தோம்? யோசிச்சு பாருங்கள் உலக தமிழர்களே, உலக தமிழர்களை சிந்தித்து பாருங்கள். 2009 ஈழ தேசத்தில் கொத்து குண்டுகளுக்கு எமது மக்கள் பலியாகி கொண்டிருக்கும் பொழுது முத்துக்குமார் என்கிற ஒரு வீர திருமகன் இதே சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் தன் தேக்கு மர தேகத்துக்கு தீயிட்டுக் கொண்டு உலக தமிழர்களை ஒன்றுபடுங்கள், ஈழத்தை காப்பாற்றுங்கள், தமிழினத்தை காப்பாற்றுங்கள் என்று தீக்கு தன் உடம்பை தின்னு கொடுத்து செத்தானே. அதை தொடங்கி ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தாய் தமிழ் ஈழத்திற்காக தமிழ்நாட்டில் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். ஆனால் இங்கு இருக்கிற தமிழர் என்ன செய்தால், இந்த சாலைக்கு பக்கத்து சாலையில் இருக்கிற சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் இதே போன்ற கூட்டம் கூடியது. எதற்காக என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க வேண்டும் என்று. எப்பேர்வட்ட இனம், எப்பேர்வட்ட இனம். இப்பொழுது ஒரு கூட்டம் கூடுகிறது. காலையில் 4 மணிக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். விடியற் காலை 4 மணிக்கு. தமிழர்களுக்கு மானம் வந்து விட்டதா? விடியற் காலை 4 மணிக்கு தன் உணர்வுக்காக போராடுகிறானா? கிடையாது. கூலி பணத்தை திரையிட வேண்டும் என்று ரஜினிகாந்துக்கு பிறந்த புள்ள கூட போராட மாட்டான். நாயே, அவன் படத்துக்காக நீ காலையில சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து நிக்கிறியே, உனக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்கணும் தோணுது. நாகரிகம் கருதி கேட்காம தவிர்த்துட்டு போ. அப்ப இந்த தமிழை எப்படி இருக்கான்னு பாருங்க. ரஜினிக்காக கூடுமா? விஜய் இதே இடம் இந்த பாருங்க, இந்த அருகாமையில் உள்ள இந்த கம்பங்கள்லாம் இருக்குது பாருங்க. விஜய் அவங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது நம்மளுடைய வரி பணம். இந்த கம்பெல்லாம் சாஞ்சுக்கிறது காரணம் என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அணில் கூட்டம் இங்க கூட்டம் குடிச்சு இந்த மரத்து மேலதான் ஒரு அணில் எரிச்சு நினைக்கிறேன். மரத்து மேல ஏறாதே, கீழே இறங்கு, கம்பிய தூக்காத, கம்பிய சாய்க்காத, சாய்ச்சி விட்டு எல்லாத்தையும் நெட்டு விட்டு போயிட்டான். எதுக்கு அந்த கூட்டம் குடிச்சு? ஈழ விடுதலைக்கு பத்தி அவங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற இந்திக்காரன ஆதிக்கத்தால் தமிழன் இழந்ததை பற்றி தெரியுமா? இனி இழக்க போறதை பத்தி தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழர்களுக்கு எதற்காக கூட்டம் கூடுகிறார்கள்? கூத்தாடிக்காகவும் கிரிக்கெட்டுக்காகவும் மட்டும்தான் கூடுகிறார். இப்படிப்பட்ட தமிழரை வைத்துக் கொண்டு எந்த காலத்தில் நம் உரிமையை பெறுவது? இப்போ ஈழத்தில் நடந்த படுகொலை நமக்கு தெரியும், 2009 வரை நடக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? ஏன் தலைவர் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறார்? அப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த இளைஞர்களை கூட்டி இந்திய அரசாங்கத்துக்கு அவர் செய்தி சொல்ல வேண்டிய கடமையும் தேவையும் என்ன என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பேரன்பு கொண்டவர்களே. இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்பது இங்கு இருக்கின்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கென்று ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் எல்லாம் கூறுகிறோமே தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் எப்படி உருவானது தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே? இதே சென்னைக்கு அருகாமையில் உள்ள குமுடிப்பூண்டியில் பொட்டி ஸ்ரீராமுலு என்கிற ஒரு மனிதர், தமிழர்கள் தெலுங்கர்கள் எங்கள் உரிமையில் தலையிடுகிறார்கள், அதனால் தெலுங்கலுக்கு என்று ஒரு தனி மாநிலம் வேண்டும் என்கிற மாநில கோரிக்கையை பொட்டி ஸ்ரீராமுலு என்கிற ஒரு மனிதர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் கொடுத்தார். அவர் உயிர் கொடுத்ததை தொட்டு அது ஆந்திரா மட்டுமில்லாமல் தெலுங்கில் மட்டுமில்லாமல் தமிழன், கன்னடன், மலையாளி என்று அனைவரும் மொழி வழி, எங்கள் மொழி வழிக்கு எங்களுக்கு என்று தனி அதிகாரம் வேண்டும், வேறு மொழியோ வேறு இனமோ எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று ஒருங்கிணைந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி வழி தேசியமும் போராட்டம் நடத்தினான். அந்த போராட்டத்தின் பால், அந்த போராட்டத்துக்கு அன்று இருந்த நேரு அரசு பதில் கொடுத்து செவி சாய்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். என்ன சட்டம் கொண்டு வருகிறான் என்று தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனங்களுக்கும் அவர்கள் வாழுகிறதை, அவர்கள் வாழுகிற பகுதியை அவர்களுக்கான மாநிலமாக இந்திய அரசு அறிவிக்கிறது. அவர்களுக்கான ராஜ்ய சுயாட்சியை இந்திய அரசு, இந்திய இறையாண்மைக்குட்பட்டு அவர்களுக்கான ராஜ்ய பிராந்திய சுயாட்சியை இந்திய அரசு கொடுக்கிறது என்கிற சட்டத்தை நேரு அரசு கொண்டு வருகிறது. அந்த சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் பிரித்து கொடுக்கப்பட்ட மாநிலத்தில் வேறொரு மொழி இன்னொரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது.
இந்திய மொழி வெள்ளைக்காரன் மொழி இல்ல, இந்தியாவில் உள்ள வேறொரு மொழி இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இந்தியாவில் உள்ள இனங்களில் வேறொரு இனங்கள் இன்னொரு இனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. இந்தியாவில் உள்ள வேறொரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் மொழி வழி மாநிலத்தை வகுக்கும் பொழுது மிக தெளிவாக வகுத்து கொடுத்து விட்டார். அப்படி கொடுக்கும் பொழுது நமக்குன்னு எப்படி தமிழ்நாடு கொடுத்தானோ அப்படி மலையாளிக்கு கேரளா கொடுத்துட்டா, கர்நாடகாக்காரனுக்கு கர்நாடகா கொடுத்துட்டா, ஆந்திர தெலுங்காரர்களுக்கு ஆந்திராவை கொடுத்துட்டா, போச்சுபூரி பேசுறவங்க பீகாரி பேசுறவங்க பீகாரி கொடுத்துட்டா, ராஜஸ்தானி பேசுறவங்க ராஜஸ்தானி கொடுத்துட்டா. இப்ப என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுக்குள்ள எது நடந்தாலும் அது தமிழர்களுடைய வரிப்பணத்தில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 67% இடஒதுக்கீடு இருக்கிறது. அது இங்க இருக்கின்ற இடஒதுக்கீடு தியாகிகள் தங்கள் உயிரை கொடுத்து பெற்றுக் கொடுத்தது. இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கிற மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பெற்றுக் கொடுத்தது. இதையெல்லாம் தமிழர்கள் இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள் கர்மவீர காமராஜரால் பிச்சை எடுத்து கட்டப்பட்டது. இங்க இருக்கிற நீர்வளங்கள் நமக்காக பாதுகாத்து வைக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம சிறுக 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 சேர்த்து வைப்போம். எங்கிருந்தோ வருகிற இந்திக்காரன் அவன் மாநிலத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கிருந்து நேரா இங்க வந்து நம்ம மேல ஏறி ஆட்சி செலுத்திக்கிட்டு அவன் மொழியை நம்ம மொழி கிட்ட கொண்டு வந்து மேல திணிச்சுக்கிட்டு அவனுடைய கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரத்தை மேல திணிச்சுக்கிட்டு இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பான். நாம் வாய்மூடி மௌனமாக இருப்போமா என்கிற கேள்வியை தலைவர் வேல்முருகனின் தம்பிமார்கள் நீங்கள் மனதில் வைத்து எண்ணி பாருங்கள் என்று கூறுகிறேன். பேரன்பு கொண்டவர்களே, இறுதியாக ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேரம் மிக குறைவாக இருக்கு. தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் ஏதோ இந்திக்காரன் வேலை செய்ய வழி இல்லாம இங்க வரா, இந்திக்காரன் அங்க வேலை செய்யறதுக்கு வழி இல்லாம இங்க வரா, பாவம் இருந்துட்டு போட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பேரன்பு கொண்டவர்களே, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரணமாக எங்கிருந்தோ வேலை இல்லாமல் இங்கு பணி வேலை செய்வதற்கு அவர்கள் வரவில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு ஒரு இனத்தை தமிழர் இனத்தின் மீது திணிக்கின்ற வேலையை நரேந்திர பாஜக பாசிச மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே? காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு கட்சி, அவர்களுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது. ஆனா பிஜேபி என்பது இந்த நாட்டில் 2 முறை தடை செய்யப்பட்ட RSS மிக கொடிய ஐடியாலஜி அஜெண்டா வச்சிருக்கிறார். இந்த RSS குருநாதர் என்பவன் கோல்வாக்கர். அந்த கோல்வாக்கர் என்பவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் வரக்கூடாது. இங்கு இருப்பவன் அடிமையாக இந்த மண்ணில் இருந்தால்தான் பார்ப்பனன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற நிலையில் இந்த நாட்டில் உள்ள மொழிவழி சிறுபான்மை தேசிய இனங்களில் ஒரே கொடைக்கு கீழ் கொண்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கென்று மொழி தனித்தனி மொழிகள் தனித்தனி கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது. ஒரே அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பஞ்ச் ஆஃப் தாட் என்கிற புத்தகத்தில் இவர்களின் குருநாதர் கோல்வாக்கர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். மாநில சுயாட்சியை அழித்து ஒழி, மாநில மொழிகளை அழித்து ஒழி, இந்தியை திணி, ஒரே நாடாக இந்தியாவை மாற்று என்று கோல்வாக்கர் எழுதி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் சிறுக சிறுக அவர் கொண்டு வர விஸ்வகர்மா திட்டம், குலத்தொழில் திட்டம். நீங்க ஏன் படிக்கிறீங்க? குலத்தொழில் பாருங்க. நீங்க ஏன் இந்த மொழி தமிழுக்கு என்ன பெருமை இருக்கிறது? இதெல்லாம் பேசுவதற்கு காரணம் கோல்வாக்கர் வகுத்து வைத்தது. அப்ப தமிழருக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. உலகத்திலேயே மொழிக்காக ஒரு இனம் தீக்குளித்து செத்தது, ஒரு இனம் உயிரை கொடுத்தது என்றால் அது நாம் பிறந்த தமிழர் என்கிற இந்த தேசியம் தான். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கீழப்பட ஒரு சின்னசாமி, தானமுத்து நடராசன் என்று எண்ணற்ற மொழிபோர் தியாகிகள் தங்கள் உடம்பை தீக்கு தின்ன கொடுத்து இந்த மொழியை காப்பாற்றினார்கள். அப்ப நேரடியா மொழியை திரிச்சா எதிர்ப்பான். அப்ப என்ன செய்யணும்? தமிழர்கள் மீது இனத்திணிப்பை ஏற்படுத்துறோம். வேறு வழி இல்லாமல் நாம் இந்தியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியாமல் இந்தியை எதிர்த்த நாம் நமக்கே தெரியாமல் ஒரு கடைக்கு போனா பானி குடு பையா, பானி குடு பையா, கரம் பானி, இப்படி சிறுக சிறுக இந்தி வார்த்தையை நாம் கிரகித்துக் கொண்டிருக்கிறோம், ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். 6 லட்சம் இந்திக்காரன் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்றுவிட்டான் என்றால் பேரன்பு கொண்டவர்களே, நாளைக்கு உங்கள் முதலமைச்சரை அவன்தான் தீர்மானிப்பான். நாம் பாஜகவுக்கு நம் தொகுதியில் நாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். ஆனா எங்கிருந்தோ வந்த லால், எங்கிருந்தோ வந்த குஜலால் இவன் வாக்கு செலுத்தி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பான். அப்படிதான் மாணவி சீனிவாசன் ஜெயிச்சான். வேல்முருகன் தலைவருக்கு என்ன தேவை இருக்கு? ஏன் தொண்ட தனி வச்ச இதுவரை இந்த தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழர் வேலை தமிழர்க்கே என்று முழங்கி அதற்கான உத்தரவாதத்தை சட்டத்தை பெற்றுக் கொடுத்த ஒரே மாநிலத்தமிழன் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன். அவர் இல்லைன்னா என்னைக்கு முடிச்சிருப்பான். பாஜக கடைசியா ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். பாஜக தமிழ்நாட்டில் உள்ள மக்களே, நீங்க நினைக்கிறீங்களா பாஜக எதிரியாக இங்க யாரு இருக்கிறார்? திமுகவா? 10 அமைச்சர் வீட்டுல 4 ரைடு அடிச்சா திமுக காலில் விழுந்துரும். அதிமுகவா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அடிமை சாசனம் எழுதி கொண்டு கீழே விழுந்துட்டாரு. எந்த கட்சி எதிர்த்து நிற்கும்? சீமானா?
காசு கொடுத்தால் யாருக்காக வேணாம் சீமான் பேசுவார். அவர் தலைவர் அல்ல, வெறும் பேச்சாளர், பணத்துக்காக பேசுகிற பேச்சாளர். அவர்தான் சீமான். யாரை பார்த்து இந்த நாடு வழிபடுது? இதோ வருகிறாரே எங்கள் புலியூர் பெற்ற எங்கள் புலிமரவர் எமது தலைவர் அண்ணன் வேல்முருகன் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் ஒருபோதும் பாஜக காலூன்ற முடியாது. இது இறுதியாக கூறுங்கள் பேரன்பு கொண்ட மக்களே, இங்கு இருக்கின்ற பாஜக சங் பரிவார் கூட்டத்திற்கு அவர்கள் காதுகள் ஒலிக்கட்டும். நான் கூறுகிறேன், அதை திருப்பி கூறுங்கள். இது வேல்முருகன் காலம், இது வேல்முருகன் காலம், இது வேல்முருகன் காலம். நன்றி, வணக்கம்.